ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே 2 வீடியோவில் வந்து நம்ம உளுந்து எங்கே வாங்குறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு எங்கே வாங்குறது அப்படிங்கிறத பற்றி 2 நாளாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி மொத்தமாக எல்லா பருப்பு பயிர் வகைகளும் எங்கே வாங்குறது அப்படிங்கிறத பற்றின நம்ம ஒரு முக்கியமான தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதே மத்திய பிரதேச மாநிலம் இந்தோர் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சவானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தோர் மண்டி இருக்குது. ஓகேங்களா, இந்தோரில் வந்து பார்த்திங்கன்னா மண்டி வந்து அந்த இடத்துல இருக்குது. அங்கே போய் தான் நீங்கள் இதெல்லாம் வாங்க முடியும். ஸோ ஒரு 2-3 மார்க்கெட் இருக்குது. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் மார்க்கெட் இருக்குது, வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 மார்க்கெட்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் முக்கியமாக நீங்கள் பருப்பு வகைகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தால் மார்க்கெட் அப்படின்னாலே இந்த இடம் தான். பட் நான் போகும்போது என்னென்னா, நான் வந்து கேட்டது வந்து நான் தால் மண்டி கேட்டேன். அவர் என்னை வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மண்டியில் போய் இறக்கி விட்டார். அப்புறம் அங்கே உள்ள ஒருத்தர் வந்து என்ன பண்ணாருன்னா, அப்புறம் நான் அப்படியே விசாரிச்சுட்டு போகும்போது அங்கே உள்ள ஒரு நல்ல மனுஷன், இது தால் மண்டி கிடையாது, இது வந்து வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன், அப்படிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அவரோட புல்லட்லேயே கொண்டு போய் என்னை வந்து இந்த தால் மார்க்கெட்டில் இறக்கி விட்டார். ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா சவானி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. ஓகேங்களா, அது பக்கத்தில் தான் வந்து தால் மண்டி இருக்குது. அந்த தால் மண்டியில் போய் விசாரித்ததுக்கப்புறம் உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரியாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ராசஸிங் மில்லும் அங்கே இருக்குது. ப்ளஸ் வந்து ரா மெட்டீரியலாகவும் நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். மெயினான அங்கே விஷயம் என்ன அப்படின்னா, விவசாயிகள்கிட்டருந்து கொண்டு வரப்பட்ட தானியங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கவர்மெண்ட் வந்து மண்டி அது. ஓகேங்களா, ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் கொடுப்பாங்க. அந்த ப்ராடக்ட் எந்த மாதிரி இருக்குது, என்ன மாதிரியான டயாமீட்டரில் இருக்குது, இது எக்ஸ்போர்ட் பண்ணலாமா இம்போர்ட் பண்ணலாமாங்கிற அளவுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே உள்ள அந்த ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க. பயங்கரமாக அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தாங்க. ஏன்னா லைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் எப்படி இருப்பாங்க அந்தளவுக்கு ஒரு நீட்டாக வந்து அதை அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறது எப்படின்றத நான் நேரில் பார்த்தேன். ஸோ அடேங்கப்பா இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப 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 சுவாரஸ்யமாக இருந்தது அந்த இதுக்கு போனோன்னே. அப்படின்னா அப்படியே அந்த பாசி பயிரும் அன்றைக்கி வந்து சோயாபீன்ஸ் இது 2 வந்து சாம்பிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அந்தளவுக்கு செக் பண்ணுறாங்க ஒவ்வொரு இதுவும். இது இப்படி செட் ஆகுமா, இது இதுக்கு செட் ஆகுமா, இது என்ன ரேட்டு, இது வந்து இவ்வளோ சொல்கிறாங்க, இது வந்து நமக்கு கட்டுப்படி ஆகுமா, இது உண்மையிலே இந்த விலை தானா, அவங்க நிர்ணயித்த விலை இதுவான்னு சொல்லிட்டு பயங்கர டிஸ்கஷன். என்ன எனக்கு ஹிந்தி புரியல அவ்வளோதானே தவிர மற்றபடி அவங்க வந்து ஒர்க்கில் வந்து பயங்கர சின்சியராக இருந்தாங்க. அந்தளவுக்கு அவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அங்கே வந்து எனக்கு வந்து ஏஜென்ட்ஸ் வேணுங்க, நான் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன், நான் அந்த மாதிரி ஹோல்சேலாக எனக்கு பர்ச்சேஸ்க்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோம். அப்போ வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் அந்த மண்டியில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா மண்டியிலே எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, எல்லா வகையான பருப்பு வகைகளும் மண்டியிலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முக்கியமாக அதிகமாக இப்போ வரது என்ன அப்படின்னா கோதுமையும் கோதுமையும் முத்து சோளம் ப்ளஸ் வந்து சோயாபீன்ஸ். இது வந்து இந்த சீசனில் வந்து பயங்கர வரத்து டன்னு கணக்கில் வந்து இறங்கியிருக்கு. அதனால் அது வந்து ரொம்ப ரொம்ப சீப் ரேட்டில் இந்த சீசனில் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ இதை பற்றின வீடியோ நாளைக்கு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து மொத்த தாள்கள் பற்றின விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து அதிகமாக இறங்கியிருக்கு. பட் இது வந்து மற்ற தாள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம வந்து அங்கே வந்து வாங்கிக்க முடியும் அந்தளவுக்கான ஒரு இடம். ஸோ இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த மண்டியிலேருந்து கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ராஜ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க, ராஜ் பிளாசா. ஓகேங்களா, அந்த ராஜ் பிளாசாவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்த ஏஜென்சி இந்த செக் பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த ஏஜென்சி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. அந்த ஆஃபீஸ் மூலமாக தான் அவங்க வந்து பேசி எல்லா பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எல்லாமே பண்ணுறாங்க. இங்கே வந்து அவங்களுக்கான குடோன் வச்சுக்கிட்டு அந்த ஆஃபீஸ்லேருந்து தான் தமிழகம் முழுவதும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லா பக்கமும் வந்துட்டுருக்கு. இப்போ எனக்கு வந்து ஒரு முக்கியமான கான்டாக்ட் ஒன்று கிடச்சிது. இவர் வந்து தமிழும் பேசுகிறாரு, இங்கிலீஷு ஹிந்தி எல்லாமே இவருக்கு வந்து நல்லா பேசுகிறாரு. இவர்கிட்ட வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நான் போகும்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு விருதுநகருக்கு அனுப்பிட்டு இருந்தார்.
விருதுநகருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 டன் பாசிப்பயிர் மட்டுமே இவர் வந்து அனுப்பிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அனுப்பிட்டுருக்காரு. நான் வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னேன். கோயம்புத்தூரில் எங்கே ஆர்ஜி ஸ்ட்ரீட்டா அப்படின்னு சொல்லி அவரே கேட்டார். ஸோ ஆர்ஜி ஸ்ட்ரீட்லனா ஓகே பரவாயில்ல, எனக்கு அங்கே வந்து இத்தனை ஒரு நிறையா ட்ரேடர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ராஜ் ட்ரேடர்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரேடர்ஸ் வந்து இங்கே கோயம்புத்தூரில் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னார். இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை சார், நான் வந்து நியூவாக தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நியூவாக எடுக்கிறீங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் உங்களுக்கு நீட்டாக பண்ணித்தரேன். ஸோ எனக்கு ரேட் வைஸ் வந்து இந்த மாதிரி ரேட்டு இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நீங்கள் வந்து டன்னு கணக்கில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்னு சொல்லி நமக்கு வந்து அவர் சொல்லியிருந்தார். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா பேசினார். ஓகேங்களா? நல்லா பேசி டீட்டெயிலாக நமக்கு டீட்டெயில் கொடுத்தாரு. ஸோ அந்த அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தயவு செய்து யாரும் வந்து சும்மா லூஸில் வந்து எனக்கு இவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும் தயவு செஞ்சு அப்படி கேட்காதீங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் வந்து நமக்கு லாரியில் தான் நம்ம அனுப்ப முடியும். அதனால வந்து சும்மா கொசுறு ரேட்டில் நம்ம வந்து பேசினோம்னா இது வந்து வேலைக்கே ஆகாது, பிஸ்னஸ் செட் ஆகாது. நீங்கள் கேட்குறது எல்லாமே நீங்கள் டன்னு கணக்கில் மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும், வேறு நோ ஆப்ஷன். ஏன்னா மினிமம் 3 டன்னாவது நம்ம எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு பெனிஃபிட்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா பர் கேஜிக்கு வந்து ₹4.80 வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வருது. அந்த சார்ஜ் எப்படி கால்குலேட் ஆகும்னா நீங்கள் டன்னு கணக்கில் எடுத்தால் மட்டும்தான் அந்த கால்குலேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ வந்து மெயினாக அவர்கிட்ட இருந்த விஷயங்களை வந்து நான் சாம்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த சாம்பிள்ஸ் என்னன்னாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அப்புறம் வந்து பாசிப்பயிறு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி ₹101 சொன்னார், செகண்ட் குவாலிட்டி ₹94, தேர்டு குவாலிட்டி ₹85. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 குவாலிட்டி வச்சுருந்தார். ஸோ அதெல்லாம் வந்து 63 வரைக்கும் அவர் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூங் தால் வந்து பார்த்திங்கன்னா ₹95, 96, செகண்ட் குவாலிட்டி வந்து ₹92, இந்த ரேஞ்சுக்கு போகுது. மூங் தால்னால் உங்களுக்கே தெரியும், அந்த உடைச்ச பயிர். ஓகேங்களா? அடுத்து வந்து காபுலி டாலர் அப்படின்னா, காபுலி டாலர்னால் வெள்ளை கலர் சுண்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைப் இருக்குங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டாலர், டபுள் டாலர் இப்படின்னு சொல்லிட்டு டைப் வச்சுருக்காரு. அதிலே ட்ரிபிள் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ₹119, டபுள் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ₹112, அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 50-52ன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது, அது வந்து ₹100. அடுத்து 58-60ன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது, அது வந்து ₹92. 60-62ன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது, அது வந்து ₹87. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைப் ஒன்று இருக்குது, ரேசிக் கபுலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்குது, அது வந்து ₹75-76. ஓகேங்களா? அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் பீஸ்னால் பச்சை பட்டாணியோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ₹105. கொண்டக்கடலை வந்து பார்த்திங்கன்னா ₹63. ஓகேங்களா? அடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ₹4.80 ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, இதோட சீசன் டைம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மார்ச், ஏப்ரல், மே இந்த டைம் தான் முக்கியமான சீசன் டைம். ஸோ எல்லா தாள்களுக்குமே இந்த டைமில் தான் வரத்து இருக்குது. அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல், அதாவது நான் போனது வந்து கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் நான் போயிருந்தேன். மே மாதங்கிறது கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ். ஓகேங்களா? நீங்கள் கொஞ்சம் ஏப்ரல்லே போனீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான பயிர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே ஸ்டாக் வச்சுக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம ஊர் ஷாப்பில் வந்து ஒரு 2-3 மாதம் தான் நம்மளால் வந்து அதை வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே வந்து அது கண்டிப்பாக வந்து புழு பிடிச்சிரும். ஓகேங்களா? ஸோ கோல்டு ஸ்டோரேஜ் இருந்தால் தான் 1 or 2 இயருக்கு நம்மளால் வந்து அதை சாலிடாக நம்ம வச்சுக்க முடியும். இப்போ நம்ம டன்னு கணக்கில் எடுக்கிறோம் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கோல்டு ஸ்டோரேஜ் வேணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு 1 இயருக்கு நம்ம வச்சுக்க முடியும். எப்போவுமே நம்ம வாங்குகிற பொருள் வந்து செல்ஃப் லைஃப் அதிகமாக இருந்தால் தான் நம்மளால் வந்து அதை வந்து பிரச்சனை இல்லாமல் நம்ம இயர் கணக்கில் நம்ம சேல் பண்ணிக்கலாம், நமக்கு வந்து நஷ்டம் ஏற்படாது. பட் 2-3 மாதத்துக்குள்ளே உங்களால் மாற்றி விட முடிஞ்சுதுன்னா ஓகே ஃபைன். ஆனால் 2-3 மாதத்தில் முடியல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோல்டு ஸ்டோரேஜ் வேணும். கோல்டு ஸ்டோரேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அதை ஒரு 1 இயருக்கு நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அப்போ தான் வந்து பிரச்சனைலாம் பூச்சி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த விஷயத்த முக்கியமாக தெரிஞ்சுங்க மக்களே. இது எல்லாத்துக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சாம்பிள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த சாம்பிளை நீங்களே பாருங்கள். ஓகேங்களா? இந்த டைப்பில் உங்களுக்கு வந்து வந்துடும். இதில் வந்து ஒவ்வொரு இதிலும் பார்த்திங்கன்னா இவ்வளோ டைப்ஸ் இருக்குன்றதே நான் நேரில் போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஸோ உங்களுக்கு அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் என்ன சேல் ஆகுது, நம்ம ஊரில் எந்த டைப் வந்து சேல் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டால் கூட அவங்களே வந்து இது பண்ணுவாங்க. எனக்கு வந்து சாம்பிள் கொடுங்க, எங்கள் ஊரில் இந்த டைப் வந்து சேல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அவருக்கே தெரியும் கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு கோயம்புத்தூருக்கு என்ன சேல் ஆகுது, சேலத்துக்கு என்ன சேல் ஆகுது, அடுத்து திருச்சிக்கு என்ன சேல் ஆகுதுன்றது அவருக்கே நல்லா தெரியும். ஸோ அந்த சாம்பிள் உங்களுக்கு சாம்பிள் கூட அனுப்பி விடுவார். அல்லது வேறு ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆடும்போது எனக்கு சாம்பிள் மட்டும் கொடுத்துடுங்க, நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வாங்குறேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். அப்படி கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மெயினாக வந்து மக்களே, நீங்கள் ஒரு தடவை இந்தோர் மத்திய பிரதேசம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு மெயினாக போங்க. தால் மார்க்கெட் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த சவானி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது. அந்த மத்திய பிரதேசில் வந்து இந்தோரில் சவானி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. அந்த இடத்துல வந்தீங்கன்னா ராஜ் பிளாசா அப்படிங்கிற இடத்துக்கு போயிருங்க. அந்த ராஜ் பிளாசா அப்படிங்கிற இடத்துல ஏகப்பட்ட ஒரு 3-4 மாடி இருக்கிற மாதிரியான இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கம்பெனிக்கு பக்கம் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ எல்லா கம்பெனிலையும் உள்ள இங்கே உள்ள ரா மெட்டீரியலை தான் அவங்க வந்து இது பார்த்து அவங்க வந்து ப்ராசஸிங் யூனிட்டி வச்சு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பொருள் வாங்கிக்கலாம். நான் வந்து தமிழ் பேசக்கூடிய, தமிழ் தெரிஞ்ச ஒரு மெம்பரை வந்து உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நான் கொடுக்குறேன். தயவுசெய்து பேசும்போது மறக்காமல் நீங்கள் வந்து அதிகபட்சமாக நீங்கள் எடுக்கிற மாதிரி நீங்கள் பேசுங்க. ரொம்ப நான் வந்து எனக்கு 100 கிலோ வேணும், 200 கிலோ வேணும், தயவுசெய்து அந்த மாதிரி பேசாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா ரெகுலராக அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல காண்டாக்ட் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும் மக்களே. ஓகே, எல்லா தாலும் மத்திய பிரதேசத்தில் எங்கே வாங்கலாம், எந்த இடத்துல வாங்கலாம், யார்கிட்ட போய் வாங்கலாங்கிற தகவல் இன்றைக்கி நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. நாளைக்கு வந்து நம்ம இந்த முக்கியமாக இந்த தடவை இந்த சீசனில் என்னெல்லாம் சிறப்பாக கிடைக்குது அப்படின்னா, கோதுமை, சோயாபீன்ஸு, முத்துசோளம் அதோட வரத்து வந்து டன்னு கணக்கில் இந்த தடவை வந்து மண்டியில் வந்து இறங்கியிருக்கு. அதோட ரேட் என்ன, அது எந்த இடத்துல கரெக்டாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் வீடியோட